அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, தாயார் வாராகியினுடைய வழிபாடு தாங்க. பொதுவாகவே வாராகியை பத்தி சொல்றதுன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிரிகளை துவம்சம் செய்யும் வாராகி அப்படிம்பாங்க. அட ஏங்க நீங்க வேற, எங்களுக்கு ஏதுங்க எதிரி எல்லாம், நாங்களே ஐயோ பாவம் சிவனேன்னு இருப்போம், எங்களுக்கு எங்கெந்துங்க எதிரி முளைச்சாங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்கறது புரியுது. எதிரிகள்னா எப்படின்னாங்க, வெளியே இருந்து வரவங்க மட்டும் எதிரிகள் இல்லைங்க, நம்ம மனசுலயே நம்மளுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க. அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சொந்த செலவுலேயே நாங்களே சூன்யம் வச்சுக்கிறோங்க அப்படிம்பாங்க. சில கிளைண்ட்ஸ் வந்து அப்படி சொல்றதே நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா, நான் புத்தி கெட்டு போய் இப்படி செஞ்சுட்டேங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நமக்குள்ள நிறைய எதிரிகள் இருக்கதாங்க செய்யறாங்க. அது வந்து பாருங்க, ஆணவம், கண்மை, மாயம், குரோதம், ஓகேங்களா, இந்த மாதிரி காமம், மதம், மாச்சரியம், இடும்பை, அசூயை, இந்த மாதிரி பல எதிரிகள் நமக்குள்ள இருக்கதாங்க செய்யறாங்க. நம்ம வெளியிருந்து வர எதிரிகள் மட்டும் இல்லாம நம்மளோட மனதளவுல எதிரிகளை கூட துவம்சம் செய்யக்கூடியவ, அடிச்சு விரட்டக்கூடியவ யாரு அப்படின்னா இந்த வாராகி தாயார் தான். இந்த வாராகியை பத்தி சொல்லணும் அப்படின்னாங்க, இவ யாரு? தாயார் லலிதா பரமேஸ்வரி, அதாவது புவனேஸ்வரி தாயார், ராஜராஜேஸ்வரி இருக்கா பார்த்தீங்களா, அவளோட படையில இருக்க ஒருத்தி தாங்க. படை தலைவியா, படை சேனாதிபதியா, படைய வந்து ஆளுமிக்கிற ஒரு ஆளுமையாளரா இருக்கிறவ தான் இந்த வாராகி தாயார். இவனை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஏன்னா உருவம் வந்து பாருங்க, பன்றியின் முகம், மனித உடல். அந்த பன்றியின் முகம் கூட வந்து பாத்தீங்கன்னா சாதா பன்றியினோட முகம் கிடையாதுங்க, காட்டு பன்றி, அதுதான் கூரிய பல்லோட இருக்கும். அந்த காட்டு பன்றியினோட முகம் இருக்கிற ஒரு உருவம். அப்ப நம்மளுக்கு என்னதான் உருவம் வந்து கொஞ்சம் உக்கிரமா இருந்தாலும் அவ வந்து பாத்தீங்கன்னா மனதளவுல குழந்தை போலவதாங்க, அம்பிகையின் ஸ்வரூபம். அதாவது தாயார்னோட படையில இருக்கவங்க அத்தனை பேரும் தாயார்னோட ஸ்வரூபம் தான், அதாவது சாக்ஷாத் அந்த புவனேஸ்வரியினோட ஸ்வரூபம் தான். சரிங்களா. இவ காட்டு பன்றியினோட முகம். ஜென்ரலா வந்து பாருங்க, இந்த பன்றி சாதாரணமா எல்லாம் சாப்பிடும், ஆனா காட்டு பன்றி எல்லாத்தையுமே சாப்பிடுறது இல்லைங்க. மண்ணை நோண்டி மண்ணுக்குள்ள அடியில இருக்க கிழங்கு எடுத்து சாப்பிடக்கூடிய கெப்பாசிட்டி அந்த காட்டு பன்றிக்கு உண்டு. அதே மாதிரிதான் பாருங்க, வாராகி தாயாரை வழிபடும் போது நம்ம சாதாரண தொந்தரவெல்லாம் வந்து சாதாரண கஷ்டம் நஷ்டம் அதெல்லாம் மட்டும் போக்குறவ இல்லைங்க, நம்மளோட ஆழ் மனதுல அதீத பாதிப்பா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை நோண்டி எடுத்து நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவ தான் இந்த வாராகி தாயார் அப்படின்னு இவ்வளவு சொல்லணும். சரிங்களா. இது வரைக்கும் நம்ம வாராகி தாயாரை பத்தி நான் பேசினதே கிடையாது. ஆனா மக்கள் நிறைய பேர் வந்து வாராகி வழிபாடு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் வாராகி தாயாரை பத்தி பேசுறேன். சரிங்களா. ஜென்ரலா வந்து பாருங்க, இந்த வாராகி தாயார் வந்து அநியாயத்தை பார்த்தா அப்படியே பொங்கி எழுவா. இதுதான் வந்து இவளோட வழிபாடுல ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எங்க வந்து யாருக்கு அதீத அவமானம் ஏற்படுதோ, எங்க கௌரவ குறைச்சல் ஏற்படுதோ, எங்க தன்னோட சுய மரியாதையை இழக்கிறாங்களோ, எங்க லேடிஸ் வந்து பெருசா அசிங்கப்படுறாங்களோ, அங்க நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து பாத்தீங்கன்னா வாராகி தாயார்னோட வழிபாடு தாங்க. ஓகேங்களா. நான் எந்த தப்புமே செய்யலைங்க, எந்த தப்புமே செய்யல, என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க, நான் எந்த தப்புமே செய்யல, என்னை மாட்டி விட்டுட்டாங்க, நான் எந்த தப்புமே செய்யல, என் குடும்பத்துல எங்க அம்மா இப்படி ஏமாத்திட்டாங்களே என்ன அப்படின்னு சில ஜென் சொல்றத நான் கேட்குறேங்க. எங்க நான் எந்த தப்புமே செய்யலைங்க, அண்ணன் தம்பிங்களுக்கு நல்ல அண்ணன் தம்பியா தான் இருந்தேன், அக்கா தங்கச்சிங்களுக்கு நல்ல அக்கா தங்கச்சியா தான் இருந்தேன், ஆனா சொத்த மொத்தம் புடுங்கிட்டாங்களேங்க இப்படின்னு நான் சொல்றவங்களையும் கேட்டிருக்கேன். எங்க அவங்க மேல நிறைய தப்பு இருந்துச்சுங்க, நான் கேட்க போய் அவங்க தப்பை மறைக்கிறதுக்கு என்ன நடத்த கட்டவ அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படின்னு பல பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்றதை கேட்டுதாங்க இருக்கேன் நான். அந்த மாதிரி பல பேருக்கு நான் வழிபாடு அப்படின்னு கொடுப்பேங்க, நிறைய வழிபாடு கொடுப்பேன். அதுல ஒண்ணு தாயார் வாராகினோட வழிபாடு. சரிங்களா. ஆக்சுவலி இந்த வாராகி தாயார்னோட வழிபாடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது ஒரு உன்னதமான வழிபாடு தாங்க. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாராகி தாயார் சிலை வீட்டுல வச்சிருக்காங்க, போட்டோஸ் வீட்டுல வச்சிருக்காங்க. இப்ப இந்த பதிவை பாக்குறவங்க ஒரு சிலவங்க, நான் எங்கெங்க நாங்க எல்லா சாமி போட்டோவும் வாங்கி வச்சா வீடு ஃபுல்லும் ரொப்பிடுங்க, என்ன பண்றது, ஆனா நான் வாராகி தாயாரை கும்பிடணும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம நெருப்பினோட ஜுவாலைய வாராகியா நினைச்சு கும்பிடலாம். அதாவது தீபத்தின் ஒளியில் குடியிருப்பவள் வாராகி. சோ உங்ககிட்ட சிலை இருக்குன்னா சிலை வழிபாடு செய்யுங்க.
உங்ககிட்ட சிலை இல்லைங்க, ஃபோட்டோ இருக்கு, ஃபோட்டோவை நீங்க வந்து கும்பிடலாம். இல்லைங்க, எதுவுமே இல்ல. ஜோதியில நீங்க வாராகி தாயார வழிபாடு பண்ணலாம். சரிங்களா? இந்த வாராகி தாயாருக்கு எந்த நாள் நம்ம பூஜை ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இவளுக்கு ரொம்ப உகந்த நாள் பஞ்சமி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி, தசமி இந்த மாரி நாட்கள்ல எந்த நாட்கள்னாலும் செய்யலாம். உகந்த நேரம் காலையில 4லேருந்து 6 வரைக்கும். மாலை 6 மணிக்கு மேல நைட்டு 11 மணி வரைக்கும் நீங்க எப்பனாலும் கும்பிடலாம். இன்ஃபேக்ட் வந்து பாருங்க, வாராகி தாயாரனோட வழிபாடு ராத்திரி நேரம் இன்க்ரீஸ் ஆக வழிபாடுனோட மகத்துவம் வந்து ரொம்ப அதிகமாகும். வழிபாடுனோட சக்தி வந்து ரொம்ப அதிகமாகும். சரிங்களா? இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, கிராமங்கள்ல சப்த கன்னியரை வந்து வழிபாடு பண்ற பழக்கம் வந்து வழக்கம் இருந்துட்டு தான் இருக்கு. அதுல ஒருத்தி வாராகி தாயார். பட் டவுன்ஸ்ல வந்து அது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த வாராகி தாயாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கோயில் இருக்கு. முக்கியமா வந்து தஞ்சாவூர்ல இருக்க ஆவுடையார் கோயில் ரொம்பவே விசேஷம். அதுல பெரிய வாராகி இருப்பா. ஏன் ராஜராஜ சோழன் வாராகியை வச்சான் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ராஜராஜ சோழன் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் வாராகி தாயாரோட உத்தரவு கேட்டுதான் எடுப்பான். அதே மாதிரி எந்த வழிபாடு பண்றதா இருந்தாலும் நம்மலாம் வந்து முதல்ல விநாயகரை கும்பிடுவோம். ராஜராஜ சோழன் முதல்ல வாராகி தாயாரை கும்பிட்டுட்டு தான் மத்த வழிபாடு பண்ணுவான். ராஜராஜ சோழனே செஞ்சிருக்கான்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா? சோ இந்த மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். பட் அது வந்து பழைய விஷயம், நம்மளுக்கு தெரியாத விஷயம். இன்னைக்கும் வாராகி தாயாரை வழிபட்டு சௌக்கியமா இருக்கவங்க இருக்கதான் செய்யறாங்க. அதுக்கு நான் பின்னாடி ஒரு உண்மை சம்பவம் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இந்த வாராகி தாயாருக்கு என்ன கலர் பூக்கள் பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா, நீல சங்குப்பூ ரொம்ப பிடிக்குங்க. நீல கலர், கருப்பு கலர், சிகப்பு கலர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்க வாராகி தாயார் வீட்ல வச்சிருக்கீங்க, சிலையா வச்சிருக்கீங்க அப்படின்னா, நிறைய பேர் வச்சிருக்காங்க இல்லைங்களா? சிலை வச்சிருக்கீங்கன்னா அவளோட சிலைக்கு நீல கலர் ஜரிகை வச்ச மாதிரி, அதாவது பட்டு துணி உடுத்தலாம். இல்ல சிகப்பு கலர், கருப்பு கலர் உடுத்தலாம். இல்லைங்க, போட்டோ வச்சிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த போட்டோவை நீல துணி, ஒரு மனை வச்சு நீல துணி, கருப்பு துணி, சிகப்பு துணி வச்சு அது மேல போட்டோ வைக்கலாம். அதுக்கு முன்னாடி தாயாருக்கு ஒரு விளக்கேற்றணும். எப்பயுமேங்க நம்ம ஜென்ரலா வீட்ல ஒரு பொதுவா ஒரு விளக்கேற்றுவோம் பார்த்தீங்களா? அதையே தாயாருக்கு அப்படின்னு ஏத்தி கூடாது நீங்க. சரிங்களா? இப்ப தாயாரை வழிபாடு பண்றீங்க, தாயார்கிட்ட வேண்டுதல் வச்சிருக்கீங்க. ஒரு வேண்டுதல் வச்சுக்கீங்க, இது இவ்வளவு நாள்ல நடக்கணும் அப்படின்னா நீங்க தோராயமா 48 நாள் கணக்கு வச்சுக்கலாம். 48 நாள் ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. வேண்டுதல் வச்சுட்டு நான் சொல்ற மாதிரி ஆல்ரெடி போட்டோ, சிலை எது இருந்தாலும் வச்சுட்டு, அந்த தாயார் அந்த விளக்குக்கு ஒரு மல்லிகைப்பூ வைக்கணும். தாயாருக்கு ப்ளூ கலர் பூ, அதாவது நீல சங்கு மலர், இல்லைன்னா சிவப்பு செம்பருத்தி, இல்ல உங்ககிட்ட என்ன பூ இருக்கோ அதை வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுட்டு முன்னாடி மனையில துணி போட்டு ஒரு விளக்கு, அந்த மண் தட்டு வச்சு, அந்த மண் தட்டுல வந்து பாருங்க கொஞ்சமா வந்து அரிசி நிரப்பிடணும். அரிசி நிரப்பிட்டு அதுல ஒரு அகல் விளக்கு வச்சு, அதுல வந்து பாத்தீங்கன்னா பசுனை நெய் இல்ல ஆமணக்கு எண்ணெய் ஊத்தி பஞ்சதிரி போட்டு தாயாருக்கு விளக்கேற்றணும். தாயாருக்கு விளக்கேற்றும் போது கிராம்பு ஒரு 6 கிராம்பு அதுல போடுங்க. கிராம்பு இட்ஸ் அ சைன் ஆஃப் சக்சஸ். ஓகேங்களா? வெற்றி. அதனால 6 கிராம்பு போட்டு தாயாருக்கு விளக்கேத்துங்க. விளக்கேத்திட்டு தாயாருக்கு நிவேதனமா, பொதுவா நம்ம வந்து தூப தீபம் காமிச்சிட்டு விளக்கேத்திட்டு தூபம் காமிச்சிட்டு தாயாருக்குன்னு ஒரு போற்றி, ஒரு மந்திரம் ஏதாவது படிக்கணும். இது வந்து பாருங்க, தாயாருக்கு 108 போற்றி பாடல்கள் இருக்கு. அது தமிழ்லயே இருக்கு. நீங்க கூகுள்ல தேடினீங்களான்னா கிடைக்கும். அந்த 108 வாராகி தாயார்னோட போற்றி பாடல் தமிழ்லயே இருக்கும். ஈஸியா புரியும். அந்த போற்றி பாடல் படிச்சுட்டு தாயாருக்கு நிவேதனம் பண்ணணும். தாயாருக்கு சாப்பிட என்ன பிடிக்கும்? நான் ஆல்ரெடி சொன்னேன், அவ வந்து காட்டுப்பன்றியினோட உருவம் இருக்கவ. அவ பூமியை நோண்டி கிழங்கு சாப்பிடுற ஒரு தன்மை அந்த காட்டுப்பன்றிக்கு இருக்கு. அப்ப தாயாருக்கு என்ன பிடிக்கும்? கிழங்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பூமிக்கு அடியில வைக்கிற கிழங்கு. அந்த கிழங்குல என்ன ரொம்ப பிடிக்கும்? சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்குங்க அவளுக்கு. சோ சக்கரவள்ளி கிழங்கு நிவேதனம் பண்ணலாம். இல்ல அதுல சிலர் கேட்பாங்க, லைட்டா உப்பு போடலாமா, உப்பு போடாம வைக்கலாமா? நீங்க தான் சாப்பிட போறீங்க, வாராகி சாப்பிட போறது இல்ல. வாராகி வந்து பாத்தீங்கன்னா சூட்சமா தான் சாப்பிட போறா. அப்ப உங்களுக்கு எப்படி வேணும்? நீங்க உப்பு போட்டு வச்சுக்கணுமா? உங்களுக்கு வேணும்னா நீங்க உப்பு போட்டு வச்சுக்கோங்க. இல்லைங்க, நாங்க வந்து சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு எடுத்துட்டு நல்ல சக்கரை போட்டு இல்ல வெல்லம் போட்டு உருண்டையா செய்வோம். அதே மாதிரி தாயாருக்கு வைங்க. அவளுக்கு தேவை சக்கரவள்ளி கிழங்கு. நீங்க எப்படி சாப்பிடணும்னு விருப்பப்படுறீங்களோ அப்படி வந்து தாயாருக்கு உருண்டையா வச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்? தயிர் சாதம். தயிர் சாதத்துல வந்து பாத்தீங்கன்னா வெண்ணெய் எடுத்திருக்க கூடாது. வெண்ணெயோடு கூடிய தயிர் சாதம் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பாருங்க, இந்த பயிறு வகைகள் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இதுல எது, இந்த ஆம வடை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப பிடிக்கும். இதுல எது உங்களுக்கு சாத்தியமோ நீங்க செய்யலாம். ஒரு சிலர் கேட்குறது உண்டு, மேடம்
இத்தனையும் செய்யணுமா? இத்தனையும் செய்யணும்னு நான் சொல்லல. உங்களுக்கு எது சாத்தியமோ அத நீங்க செய்யலாம். சரிங்களா? உங்களோட சௌரிய பிரகாரம் நீங்க இதுல ஏதாவது ஒண்ணு செய்யலாம். இல்ல இல்லைங்க எனக்கு வாராகிக்காக நான் நெறைய செய்வேன். இத்தனையும் செய்யுங்க. உங்களோட ஆப்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி சுண்டல் இதெல்லாம் செஞ்சு வச்சு தாயாருக்கு கற்பூரம் காமிக்கணும். கற்பூரம் காமிச்சுட்டு உங்களோட வேண்டுதல் என்ன? நீங்க வந்து இப்ப என்ன வேண்டுனீங்க? இப்போ ஒரு லேடி இருக்காங்க. அவங்க ரொம்ப வந்து இப்போ அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால ரொம்ப அசிங்கப்பட்டுட்டாங்க, அவமானப்பட்டுட்டாங்க. அத எங்கனால தாங்க முடியல. அதுக்கு ஒரு பதில் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அந்த அம்பா கிட்ட கேட்டுக்கோங்க. அம்மா நான் எந்த தப்புமே செய்யல. என்ன அவன் அப்படி அசிங்கப்படுத்திட்டானே, இதுக்கு ஒரு பாடம் புகட்டி குடு. அப்படின்னு நீ வேண்டலாம். இல்ல எனக்கு நியாயம் குடு. நான் தப்பு செய்யாம எனக்கு தண்டனை வந்துச்சுல்ல, மத்தவங்களுக்கு நான் தப்பு செய்யலன்றது தெரியணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு நியாயத்த நீ வந்து பதிலா சொல்லு. அப்படின்னு நீங்க தாயார்கிட்ட கண்ணீர் மல்க வேண்டினீங்களான்னா, கண்டிப்பா அது நடக்குங்க. எத்தன நாள்? அந்த 48 நாள்ல சாலிடா நடந்துரும். ஓகேங்களா? இல்ல ஒரு சிலர் வந்து எங்க அண்ணன் தம்பிங்களே என் சொத்த ஏமாத்திட்டாங்க. அப்படின்னாலும் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களோட கோரிக்கை எதுவா இருந்தாலும், நீங்க தாயார இப்படி கண்ணீர் மல்க கேட்கும்போது, தாயார் செவிசாய்ப்பா, மனசு இறங்குவா, கண்டிப்பா வாங்கி தந்தே தீருவா. அப்படின்றது இந்த பதிவு மூலியமா நான் உங்களுக்கு தெரிவிக்க விருப்பப்படுறேன். இதுக்கு ஒரு உண்மை கதை நான் உங்களுக்கு சொல்லணும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு லேடி வராங்க. அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட பத்தி சொல்றாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பெரிய ஆள். ரொம்ப பெரிய வசதியான வீட்டு பையன். அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, அவங்க ஹஸ்பண்டோட கூட பொறந்தவங்க 3 பேர். 3 அண்ணனுங்க, 2 அக்காங்க. அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, இறந்திருக்காரு. அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான். இறக்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சொத்த சரி சமமா, சரி பங்கா பிரிச்சு வச்சுட்டு கொஞ்ச நாள்ல அவர் இறந்துட்டு இருக்காரு. இறந்துட்ட பின்னாடி அந்த லேடி வந்தாங்கல்ல, அவங்க ஹஸ்பண்டோட அம்மா, அதாவது அந்த லேடியோட மாமியார் என்ன பண்ணியிருக்கு, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்காமயே அவங்க ஹஸ்பண்டோட பொய் கையெழுத்த போட்டு, மீதி எல்லாருக்கும் சொத்து குடுத்துட்டு இருக்கு. இவருக்கு மட்டும் குடுக்கல. புரியுதுங்களா? இவர மட்டும் மொத்தமா ஏமாத்திட்டாங்க. ஆ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ஏதோ ஒரு பிசினஸ் செஞ்சிருந்திருக்காரு. அந்த பிசினஸ் செஞ்ச இடத்த கூட அவங்க ஏமாத்திட்டாங்க. எல்லாத்தையும் ஏமாத்திட்டு நான் தான் கேட்டேன், "ஏம்மா மாமியார் தானே, எல்லா பசங்க மேலயும் ஆசை இருக்கும் தானே?" அப்படின்னேன். "இல்ல மேடம், எங்க வீட்டுக்கார புடிக்கிறதே இல்ல. என்ன காரணம்னே தெரியல." அது வந்து உண்மைதான். அது நெறைய பேர் அந்த மாரி சொல்லியிருக்காங்க. இப்ப 4 பிள்ளைங்க இருக்காங்கன்னா, ஒருத்தவங்கள ரொம்ப புடிக்குது, 3 பேர புடிக்கிறது இல்ல. 3 பேர ரொம்ப புடிக்குது, ஒருத்தவங்கள சுத்தமா புடிக்கிறதே இல்ல. இது வந்து நான் எல்லார்கிட்டயும் நெறைய பேர்கிட்ட கிளையண்ட்ஸ் கிட்ட பார்த்திருக்கேன் தான். அப்போ வந்து அவங்க வந்து, "நாங்க எதுவுமே இல்ல மேடம். நடு ரோட்ல நிக்கிறோம். என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு காசு இல்லன்னா கூட பரவாயில்ல மேடம். ஆனா இதுக்கு வந்து அ உலகத்துல வந்து சத்தியம்னு இருக்கிறது உண்மைன்னா, நேர்மை, தர்மம், நியாயம் எல்லாம் இருக்கிறது உண்மை. அப்டின்னா அவங்க வந்து அதுக்காக வருத்தப்படணும் மேடம். அவங்க செத்துடணும், கெட்டு போயிடணும்னு நான் நெனைக்கல. எனக்கு திருப்பி காசு குடுக்கணும் அப்டின்னும் நான் நெனைக்கல. ஏன்னா அவங்க காசு குடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும். அது அது வந்து தெரிஞ்சு போச்சு. அது திரும்பி வராது அப்டின்னு. ஆனா அதுக்கான பனிஷ்மென்ட் அவங்களுக்கு வேணும்" அப்டின்னாங்க. அப்ப நான் சொன்ன வழிபாடு என்ன அப்டின்னா, இந்த வாராகி தாயனோட வழிபாடு. 48 நாள் தொடர்ந்து செஞ்சாங்க. அந்த 48 நாள் கழிச்சு ஒரு ஒரு 10 நாள், 15 நாள் போச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அந்த அம்மா வந்து சந்தோஷமா சொன்னாங்க. "மேடம், என்னாச்சு தெரியுங்களா மேடம்? ஆ எங்க மாமியார் வந்து உடம்பு முடியாம படுத்துட்டாங்க மேடம். பார்க்கறதுக்கு யாருமே ஆள் இல்ல மேடம். அந்த எந்த மருமகளா வந்து எல்லாம் வந்து சொத்து வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்னு இவங்க எல்லாருக்கும் மாத்தி எங்க வீட்டுக்காரர்லருந்து எழுதி மாத்தி குடுத்தாங்களோ, அத்தன பேரும் அவங்க பார்க்கல. பொண்ணுங்க தான் உட்கார வச்சு பார்த்துக்கிறாங்க. இப்பதான் மேடம் எனக்கு வந்து மனசு ஃப்ரீ ஆச்சு" அப்படின்னாங்க. "நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க மேடம். நான் வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னு தப்பா நினைக்காதீங்க" அப்படின்னாங்க. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்களோட நியாயமான கோவம், நியாயமான ஆத்திரம், நியாயமான ஒரு வேண்டுதல், உண்மை அவங்க சைடு நியாயம் இருக்கவே தானே தாயார் அந்த மாதிரி ஒரு கதியை ஏற்படுத்தி குடுத்தா அவங்களுக்கு. ஸோ இது வந்து பாருங்க, இந்த வாராகி தாயார்னோட வழிபாட்டுல ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம ஹானஸ்ட், நம்ம நேர்மை, நம்ம நியாயம், நம்ம தர்மம் அப்படின்னா எல்லா நேரத்திலயும் நம்மள வந்து காப்பாத்துவா. நம்மளுக்கு அகைன்ஸ்டா யார் செய்றாங்களோ அவங்களுக்கு ஒரு சரியான பாடத்த புகட்டுவா. அப்படின்றது இந்த பதிவு மூலியமா உங்க எல்லாருக்கும் தெரிவிக்க விருப்பப்படுறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.